ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக நம்ம போன வாரத்தோட 4 மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 5வது மாடல் கொஷின் பேப்பர் 30 கேள்வி இப்போ நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன், இல்லை இந்த டிஸ்பிளேல காட்டுறேன். நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கான சரியான விடைகள் என்ன அப்படிங்கிறது ஈவினிங் 5 o'clock நான் உங்களுக்கு ஆன்சர் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பார்த்துட்டு எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? முதல் கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் cannot be a probability? எது நிகழ்தகவாக இருக்க முடியாது? 1. 2. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 10 மீட்டர், 24 மீட்டர் மற்றும் 26 மீட்டர். மேலும் வயலை சமப்படுத்தி ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க. 3. 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு. 4. தொடரின் கூடுதல் காண்க. 1 + 3 + 5 + and so on 55. 5. தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. 30, 45, 90, 225, 675 டேஷ். 6. ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2, 4, 6, 8 என்ற எண்ணை குறிக்கின்றன எனில் a/2 + b/3 + c/4 + d/5 மதிப்பை காண்க. 7. சுருக்குக. 4⁻⁻1 + 4⁻2 + 4⁻3 0 இன்ட்டு 4⁻1 + 4⁻2 + 4⁻3 1. இதை சுருக்கி மதிப்பெண்ணதை கண்டுபிடிங்க. 8. 2764, 7983, 9862, 5493, 6278 என கொடுக்கப்பட்ட எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்களை பரிமாற்றம் செய்த பின் கிடைக்கும் எண்களை ஏறு வரிசையில் எழுதும் பொழுது வலதுபுறத்திலிருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண்ணானது டேஷ் ஆகும். 9. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு 9 மற்றும் பொது வித்தியாசம் 7 எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையை காண்க. 10. XYZ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 8, 12 நாட்களில் முடிப்பர். XYZ ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 49,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. 11. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. 12. 14 அலகுகள் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டியெடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு தோராயமாக. 13. ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது 8000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. 14. 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது ரூபாய் 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னவாக இருக்கும்? 15. A/B = 3:7, B/C = 7:6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்க. 16. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி வீதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. 17. ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 17,800 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 19,936 உயரும்? 18. குமரனிடம் ரூபாய் 6,000 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை என்ன? 19. 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 20. 24 மற்றும் 32 என்ற எண்களின் மீ போ மா காண்க. 2t² - 5t - 3 மற்றும் 2t² - 18 என்ற இருபடி கோவைகளின் மீ போ மா காண்க. 22. a - b² b - c³ c - a⁴ இவற்றின் மீ போ வா காண்க. 23. இரண்டு எண்களின் மீ போ வா 11 மற்றும் மீ போ மா 7700 அவற்றில் ஒரு எண் 275 எனில் அந்த மற்றொரு எண் என்ன? 24. ஓர் எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. 25.
மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4500க்கு விற்பதால் அவருக்கு 10% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? 26. 2 முறையான பகடிகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் 4 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 இருக்க நிகழ்தகவு. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். 28. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது? 21. ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு. 30. 2 எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீ போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீ சீமா டேஷ். ஓகேங்களா? இந்த 30 கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு இதுக்கான விடைகளை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் போட்டதில் எது ரைட்டாக இருக்குது இல்லை தப்பாக இருக்குது, எங்கே தப்பாக இருக்கீங்க, இல்லை எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் உங்கள் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக எத்தனை ஆயிருக்கு, சரியாக எத்தனை போட்டிருக்கீங்கன்றது ஈவினிங் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஈவினிங் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.